ஐயோ நான் அக்கினிக்கு நடுவில் நடக்கிறேன் என்பதாக சொல்லுகிறது உண்டு. கிறிஸ்தவர்களை தேவன் நடத்துகிற பாதை அப்படித்தான். அவர் பஞ்சுமத்திலே நம்மை நடத்துகிற தேவன் அல்ல. ஆண்டவரை பின்பற்றும் பொழுது ஒரு பக்கம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மகிழ்ச்சி, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த சந்தோஷமும் கடிகூறுதலும் இருக்கும். அதே சமயத்தில் தேவன் பாடுகளின் வழியாகத்தான் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் உபத்திரவத்தின் பாதையிலே நம்மை கொண்டு போகிற தேவன் என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. யோவான் 16:33 வாசித்து பாருங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசுவை பின்பற்றும் பொழுது உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டீர்கள் என்று மற்றவர்கள் உங்களை பரிகசிக்கிற சூழ்நிலைகள் காணப்படலாம். இந்த இயேசுவை தேடி உங்களுக்கு என்ன நடந்துவிட்டது என்று மற்றவர்கள் அற்பமாய் பேசுகிற சூழ்நிலை வரலாம். ஆண்டவரை தேடி தேடி ஓடினீர்களே, ஏன் உங்களுக்கு இப்படி நடக்கிறது என்று உங்கள் தேவன் எங்கே என்று மற்றவர்கள் கேள்வி கேட்கும்படியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். அந்த பாடுகள் மத்தியில் தான் தேவன் நம்மை நடத்துவார். அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறாரு. இயேசு எந்த இடத்திலும் நீங்கள் என்னை பின்பற்றினால் உங்களுக்கு பாடுகள் இல்லை, உபத்திரவம் இல்லை என்று வாக்கு கொடுக்கவே இல்லை. அதற்கு பதிலாக உபத்திரவம் உண்டு என்று தான் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 14:22 வாசித்து பாருங்கள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக உபத்திரவங்கள். இயேசுவை நீங்கள் பின்பற்றும் பொழுது 1-2 உபத்திரவங்கள் அல்ல. அதுவும் நீங்கள் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்து விட்டால் அவ்வளவுதான். அக்கினிக்குள்ளே தான் தினமும் நீங்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அக்கினியின் பாதையிலே தான் தேவன் நம்மை நடத்துவார். அதுதான் அவர் நம்மை நடத்துகிற பாதை. அநேக உபத்திரவங்களின் வழியாய் கடந்து சென்றாலும் அந்த அக்கினி உங்களை சேரப்படுத்தாது. காரணம், உங்களுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்தாவின் அக்கினி எந்த போராட்டங்களை மேற்கொள்ள உங்களுக்கு கிருபை கொடுக்கும். உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற அந்த பரிசுத்த அக்கினியாகிய ஆவியானுடைய வல்லமை எந்த போராட்டங்களை மேற்கொள்வதற்கான கிருபைகளை உங்களுக்கு கொடுக்கும். ஆகவே அக்கினிக்குள்ளே நடந்தாலும் நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் காயமடைவது இல்லை, அழிந்து போவது இல்லை. அந்த அக்கினி உங்கள் பேரில் பற்றாது, நீங்கள் அதை தாண்டி செல்லுவீர்கள். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நிச்சயம்.